எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடாத 3 குணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 3 குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, அவர்களுடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. இது மிகவும் கெட்ட குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல்ல சொல்கிறாங்க, பெற்றோருக்கு மாறு செய்யும் பிள்ளைகள், கட்டுப்படாத பிள்ளைகள் என்று நபி அவர்கள் இந்த குணத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கலாம், பெற்றோர்களை மதிக்காமல், அவர்களுடைய பேச்சை கேட்காமல், அவர்களிடத்தில் முரடாராக, இன்னும் கொடூரமாக, அவர்களுடைய உள்ளம் கவலைப்படுகின்ற விதத்திலே நடக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நடக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே பணிவாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் அன்பாக பேசுங்கள், அவர்களை அன்பாக கவனித்து கொள்ளுங்கள், அவர்களை அன்பாக பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹும் என்ன சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எனக்கு கட்டுப்படுங்கள், அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள், நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இன்னும் உங்களுடைய பெற்றோரை, இன்னும் முதியவர்களை, இன்னும் வயதான நிலையில் இருக்கக்கூடிய உம்முடைய பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அது மாதிரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாயை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், தாய்க்கு கட்டுப்படாமல் இருக்கிறவர்கள், இன்னும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், உன்னுடைய தாய்க்கு கட்டுப்படுமாறும், இன்னும் அவர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானே. நாம் அல்லாஹுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய உள்ளம் நோகும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று பிள்ளைகள் முடிவெடுக்க வேண்டும். பிள்ளைகள் என்று சொன்னால் 20 வயது பிள்ளைக்கு மட்டும்தான் பொருந்துமா? 30 வயசில் இருந்தாலும் சரி, 40 வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு முறை மிம்பரில் ஏறி நின்று கொண்டு 3 முறை அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரை ஏன் இப்படி சொல்கிறீங்க, யாரை இப்படி சபிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். என்ன சொன்னார், யாருக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அதன் மூலம் யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று சொன்னாங்க. அவன் நாசமாகட்டும் என்று 3 முறை சொன்னாங்க. அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். நானும் அப்படியே ஆகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று நானும் ஆமீன் கூறினேன், நானும் பதில் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ பாருங்கள், அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்களே, யாருக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அதன் மூலம் அவன் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ரசூலா சொன்னாங்களே, அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போது நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகளை, அவர்களை பாதுகாக்க வேண்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் கையில் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக ரசூலா சொல்கிறாங்க, செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவன். இன்றைக்கு அந்த குணமும் எத்தனையோ பேரிடத்தில் இருக்குது. நான் இது ஹெல்ப் பண்ணேன், அதனால் அவன் என்னை மதிக்கணும், அவன் என்னை பெருமையாக பேசிக்கணும், 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும் என்று பெருமையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அல்லது அவர்களாகவே தாமாகவே முன் வந்து அவன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு நான் தான் கொடுத்தேன் என்று செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடிய எத்தனையோ மன்னர்கள், தலைவர்கள், இன்னும் சாதாரண மக்கள் இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும். இந்த குணம் யாரிடத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மன்னிப்பை வழங்க மாட்டான். ரசூல்லா 3ஆவதாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்கக்கூடியவன் என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு பொருளை விற்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு கொய்யாக்காய் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு காய்கறி எதுவாக வாங்கினாலும் சரி, அதிகமான விலையை வைத்து விற்பாங்க.
அது விற்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை விற்கும் பொழுது அதாவது வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்டாங்கன்னு சொன்னால் அப்போது பொய் சத்தியம் சொல்லுவாங்க. சாமி மேலே சத்தியமா, காஃபிராக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க, சாமி மேலே சத்தியமா நான் இவ்வளோதான் வாங்கினேன், எனக்கு கிடைக்கக்கூடிய லாபமே இப்படி தான் என்று காஃபிர்கள் ஒரு பக்கம் விற்றாலும் கூட அதே லாஜிக்காகவே முஸ்லீம்களும் கூட விற்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர், நான் சத்தியமாக எனக்கு லாபமே இதுதான், லாபமே 10 ரூபாய் தான், நீங்கள் அதையும் குறைச்சி கேட்குறீங்களே என்று அதே கலாச்சாரத்தை முஸ்லிம்களும் பார்க்கலாம். வியாபாரத்தில் நேர்மை என்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நேர்மையாக இருந்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய நேர்மையை பார்த்துத்தான் மற்ற அனைத்து மக்களும் அவர்கள் அப்படி இஸ்லாத்தில் சாறையாக வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்த வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, யார் ஒருவர் பொய் சத்தியம் செய்து பொருளை விற்கிறார்களோ அவர்களுடைய அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்காது, அவர்களுடைய அமல்கள் ஏற்கப்படாது.